அடாடாடாடாடா, என்ன அழகையா! இப்போ தாங்க மிஸ்டையே பார்க்குறேன். இதை சுற்றி பாருங்களேன் எவ்வளோ மிஸ்டாக இருக்குன்னு. இதுதாங்க ஊட்டியே, உண்மையானுமே ஊட்டியே இதுதான். இப்போ அங்கே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ மிஸ்ட்டுன்னு. இப்போ அடுத்து நம்ம எங்கே போக போகிறோன்னா தொட்டபெட்டா தாங்க. அது வந்து 5 மணியோட க்ளோஸ். இப்போ வந்து 4:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் 1/2 மணி நேரம் தாங்க இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னா 4 கிலோமீட்டர் தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு போயிடலாங்க. நேத்தியே பசங்கள்லாம் போகணுன்னு நினச்சாங்க, அந்த இடத்துக்கு போக முடியலைங்க. நம்மளாவது போவோம், சீக்கிரமாக போகணும். இன்னும் 1/2 மணி நேரம் தாங்க இருக்குது. நம்ம அடுத்து கோத்தகிரி தாங்க போவோம். அதிலே கவர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. அங்கே போனால் வேறு லெவலில் இருக்கும். அதனால சொல்லிட்டு தாங்க வேகமாக அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ செம்ம சில்லுன்னு இருக்குங்க. கிளைமேட் அப்படியே ரொட்டேட் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப வெட்டாக இருக்குது ரோட்டில். அந்தளவுக்குலாம் நம்மளாம் கார்னரிங் பண்ண முடியாதுங்க. ஈரமாக இருக்க ரோட்டில் எப்பயுமே கார்னரிங் பண்ணாதீங்க. ஏன்னா சப்போஸ் இல்லை என்ன டயரை வச்சுருந்தாலும் சரி, என்ன பைக் வச்சுருந்தாலும் சரிங்க, எதாக இருந்தாலும் நம்மளை ஏதோ ஒரு சமயத்தில் வலிக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்து வளைச்சிக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாலலாம் ரொம்ப டேஞ்சர். எப்போ எந்த வண்டி வரும்னே தெரியாதுங்க. அடாடாடாடாடா, என்ன அழகையா! இப்போ தாங்க மிஸ்டையே பார்க்குறேன். மழை வந்ததுக்கப்புறம் தான் மிஸ்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, கொஞ்சமாக மிஸ்டாக இருக்குங்க. இப்போ தாங்க ஊட்டி மாதிரியே இருக்குது. வழியை பாருங்க, சும்மா சூப்பராக இருக்குங்க. இன்னும் வந்து வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இல்லைங்க, அது வந்து நைட்டில் வந்தால் விசிபிள் ஆகிறதுக்காக வச்சுருக்காங்க. குளிர் தான், அதனால வாயெல்லாம் டக்கு ஆடுது. குளிருதுங்களா, அதனால் வாயெல்லாம் நாட்டியம் ஆடுது. எப்பா என்ன குளிரியா! மழை வந்தோன்னா குளிர். தொட்டபெட்டா ரைட்டுங்க. இங்கேயும் டோக்கணும். இது எதுக்கு சார்ஜுங்கண்ணா? உள்ளே போகிறதுக்குங்களா? சரி, ஓகே தேங்க்யூங்கண்ணா. உள்ளே போகிறதுக்கு வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வலிக்காகவே 20 ரூபா, சரி 10 ரூபா தப்பே இல்லை. இங்கே டூரிசம்னு வந்துட்டாலே போதுங்க, எல்லா இடத்துலையும் காசு தான். எங்கே போனாலும் காசு. கிளைமேட்டையா இது பயங்கரமாக இருக்குது. வெயிலே இல்லைங்க, ஒரே மிஸ்ட்டு தான். தொட்டபெட்டா சாலை ஸ்ட்ரெயிட். ஓகே, ஸ்ட்ரெயிட் தானே, எந்த ரோடுன்னே தெரியலையடா. இது இல்லைங்க, இதில் போகணும். 2 சைடு கார்னர் பண்ணி வச்சுருக்காங்க. வழியெலாம் சொல்லவே வேணாங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. பயங்கரம். நம்ம வந்து வெய்சரை வந்து க்ளோஸ் பண்ணோன்னா ஃபுல்லாக ஃபாக் ஆயிடுதுங்க. நம்ம நார்மலாக வந்திருந்தா கூட இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்க முடியாதுங்க. இப்போ மழை வந்ததுனால தான் பார்த்துக்கோங்க இவ்வளோ மிஸ்ட் இருக்குது, இவ்வளோ குளிராக இருக்குது. ரொம்ப குளிரான்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் இல்லைங்க. நம்ம சீசன் அப்போ இருக்கணும்ல, அந்த அளவுக்கு குளிர்லாம் இல்லை, ஓரளவுக்கு குளிர் இருக்குது. ஆனால் சில பேர்னால தாங்க முடியாதுங்க. நம்மளாம் குளிர்லாம் தாங்கிடலாங்க. இதோட ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டிருந்தோன்னா குளிரே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம ரைடிங் ஜாக்கெட் வந்து நனைஞ்சிருச்சுங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, டீ ஃபேக்ட்ரியில் இருக்கும்போது அங்கே உள்ளே பேசிகிட்டு இருந்தால் மழை வந்ததே தெரில. அதுக்கப்புறமா ஓடி வந்து பக்கத்தில் அந்த புரோட்டை வந்து கவர் வாங்கி மாட்டினாங்க. இல்லைனா ஃபுல்லாக நனைஞ்சிருக்கும், நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாமே நனைஞ்சிருக்கும். காயே வைக்க முடியாது. இங்கே உள்ளவங்களாம் துணியெல்லாம் எப்படி தான் காய வைக்கிறாங்கன்னே தெரில. 50 மீட்டரில் ரைட். எல்லோரும் அங்கே போயிட்டு தாங்க வராங்க. சேஃப்டியாக எங்கே நிறுத்துறது? ஏதாவது கடை பக்கத்தில் நிறுத்திடுவோங்க. ஏன்னா நம்ம பின்னாடி வந்து லக்கேஜ் இருக்கா, யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கடைக்கிட்ட நிறுத்தினா கூட அவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடலாம்.
இந்த டேகை இன்னும் நான் பிரிக்கவே இல்லைங்க. என்னடா இந்த அளவுக்கு கொட்டிருக்கு. சரி கிடக்கட்டும். இந்த டேக் எதுக்குன்னா அங்கே வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. கியூஆர் கோடை வச்சு ஸ்கேன் பண்ணாங்கன்னா அதை வச்சு தான் நமக்கு ப்ராடக்ட்லாம் தராங்க. உங்களுக்கு என்ட்ரன்ஸில் எதாவது சாப்பிட்னாலும் கூட சாப்பிட்டே போயிடலாங்க. இங்கே வந்து சுண்டல் எல்லாமே இருக்குங்க. இங்கே வந்து சுண்டல் கல்ல எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டுருக்கோங்க. இங்கே தாங்க ஊட்டி மாதிரியே உண்மையான ஃபீல் வருது. எவ்வளோ ஃபாகாக இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக ஃபாக் தாங்க. எப்பா பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து என்ன இருக்குன்னு தெரியல. வியூ பாயிண்ட் தான் நினைக்கிறேங்க. வரதுக்கு 10 ரூபா டோக்கன் தாங்க. உள்ளே வந்தால் சரியான மிஸ்ட்டுங்க. இதை சுற்றி பாருங்களேன் எவ்வளோ மிஸ்ட்டாக இருக்குன்னு. இதுதாங்க ஊட்டியே, உண்மையானுமே ஊட்டியே இதுதான். இப்போ அங்கே பாருங்க. இதில் பாருங்களேன், ஒரு அங்கே என்ன இருக்குன்னே தெரியாது, அந்தளவுக்கு மிஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்தப்போ இது ஃபுல்லாகவே மிஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம போகும்போது அப்படியே தெரிஞ்சிச்சு. நான் இங்கே காட்டுறேன் பாருங்க. இதில் உங்களுக்கு தெரியலைங்க, மிஸ்ட்டு வந்து பறக்குது, நம்ம கண்ணில் அப்படியே தெரியுது. பயங்கரமாக இருக்கு இல்லைங்க. நம்ம பைக் வேறு நனையுது அப்படின்னு சொல்லிட்டு கவர் போடலான்னு போயிருந்தோம் இல்லைங்க. அப்போ வேறு நனைஞ்சிட்டோம், இன்னும் காயவே இல்லை. இதில் வேறு இவ்வளோ குளிர். எப்பா சூப்பராக இருக்குங்க வியூ. உண்மையாலுமே ஊட்டினா இதுதான், தொட்டபெட்டா தாங்க. சரிங்க, நம்ம மேலே போயிட்டு வியூ பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு. இதில் தாங்க மேலே போகணும். இது வந்து இன்னும் அதுலேருந்து மேலே போயிட்டு அதுலேருந்து அவுட்டுங்க. பாக பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கு. நான் சுற்றியும் ஃபாக் தாங்க. நானே பிளாக்காக தெரியுறேன். மேலே வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றுலாம் இல்லைங்க, சும்மா வியூ பாயிண்ட் தான். நம்ம வேணால் பார்க்கலாம். வந்து எல்லாம் கிளாஸ் போட்டிருக்காங்க. அங்கே ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ மிஸ்ட்டுன்னு. இப்போ பயங்கரமாக இருக்கு இல்லைங்க. இதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் வந்ததாங்க. இந்த மழை வந்ததுனால வந்தது. இங்கே வந்து இந்த மிஸ்டெல்லாம் இல்லைலாம் வச்சுக்கோங்களேன், நிறைய வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. எப்படின்னா நமக்கு பேக்ரவுண்டில் தெரியுதுங்க. இங்கேருந்து ஊட்டி ஃபுல்லாக பார்க்கலாங்க. இது ஃபுல்லாக ஊட்டி தெரியும். இதுலேருந்து இந்த வியூ ஃபுல்லாக ஊட்டியாக தெரியும். எங்கெங்கே வீடு இருக்குது எல்லாமே தெரியும். சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். அதுவே இந்த சைடு வந்துட்டோம்னா இந்த சைடு ஃபுல்லாக குன்னூருங்க. குன்னூரோட வியூ பாயிண்ட்டு. குன்னூர் எல்லாம் ஃபுல்லாக தெரியும். இப்போ வந்து வெறும் மிஸ்ட்டாக இருக்குது. அப்படியே மிஸ்ட்டு மேலே வந்து அடிக்குதுங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பணுங்க. ஏன்னா இங்கே வந்து 5 மணி வரைக்கும் தான் அலோடு. அதுக்கப்புறம் எல்லாம் அலோடு இல்லைங்க, இதுக்கு மேலே விட மாட்டாங்க. அதனால் கிளம்ப போகிறோம். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசே இல்லைங்க. சரி வாங்க போகலாம். நான் சொல்லலைங்க, வரதுக்கு ஒரு வழி, போகிறதுக்கு ஒரு வழி. அது இன்னும் இது அவுட்டு. ஸ்டெப் பயங்கரமாக இருக்கா. அப்பா நல்ல ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹோட்டலில் இருந்தோங்க, யாரோ 10 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டாங்க. கீழே கிடக்குது. வேணாம், என்றைக்குமே உழைக்கிற காசு தாங்க நமக்கு ஒட்டும். கீழே இருந்து கிடைக்கிறதுலாம் எப்பயுமே ஒட்டாது.
தமிழ். நம்ம மேலே போயிட்டு வந்துட்டோம்னா வச்சுக்கோங்க, வியூ பாயிண்ட்டை பார்த்து வந்துட்டோம்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணோம்னா நினச்சோம்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே வச்சுருக்காங்க. கேரட்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சொட்ரு எல்லாமே இருக்குது. கேரட்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ 5 மணியோட க்ளோஸுங்களா இங்கே எல்லாமே? சரி சரி. 5 மணிக்குள்ளே எல்லா கடையும் எடுத்து வச்சிடுறாங்க. இங்கே சுற்றியும் பாருங்களேன், எவ்வளோ மிஸ்ட் இருந்துச்சு, இப்போ மிஸ்ட்டே இல்லைங்க, பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் தாங்க, அதுக்கு முன்னாடி அவ்வளோ மிஸ்ட் இருந்துச்சு, இப்போ எல்லாமே குறைஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா பொட்டானிக்கல் கார்டன் போகலான்னு இருக்கோங்க. அங்கே வந்து இப்போவே டைம் வந்து 5:45 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. அலோவ் பண்ணலன்னா நம்ம ஆல்ரெடி ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லைங்க, அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்து பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு அதுக்கப்புறம் கோத்தகிரி போகலான்னு பிளான் இருக்குங்க. நம்ம இப்போதைக்கு இந்த இது ட்ரிப்லாம் முடிச்சுட்டு கோத்தகிரி போக வேண்டியது தான், அங்கே போய் ஸ்டே பண்ண வேண்டியது தான். ஆனால் கால சூழ்நிலை நம்ம மழை வந்து நம்மளை கெடுத்து விட்ருச்சு, என்ன பண்ணுறது. சரிங்க, நான் பைக்கில் போகும்போது மற்றதெல்லாம் சொல்கிறேங்க. சரி வாங்க போகலாம். அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அப்படியே இறக்கம் தாங்க, சல்லுன்னு போயிடலாம். ஏன் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அவசரமாக கிளம்பிட்டாங்க. எதுக்குன்னு கேட்டேன், ஒரு அண்ணன் சொல்லிட்டு போனார், அங்கே வந்து கேட்டு வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. நம்மள்ட்ட வந்து 10 ருபீஸ் வாங்கினாங்களேங்க, அந்த கேட்டு வந்து சீக்கிரமாக மூடிடுவாங்களாமா. அதனால தான் எல்லாருமே அவசரமாக கிளம்பிட்டாங்க. கடையெல்லாம் எடுத்து வச்சதும் தெரில, போனதும் தெரிலைங்க, எல்லாருமே போயிட்டாங்க. நம்ம தான் கடைசியாக வந்துருக்கோம். நம்ம கோபுரோவில் வர சார்ஜே இல்லைங்க, 20% தான் இருக்குது. இனிமேல் வந்து பொட்டானிக்கல் கார்டன்லாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேங்க, ஏன்னா க்ளோஸ் ஆகிருக்கும். அது டைமிங் என்னன்னு தெரில. பரவாயில்ல, இறக்கனால சல்லுன்னு போயிடலாங்க, பெட்ரோல் செலவு மிச்சம். அப்பா, இப்போ வண்டி என்ன 50ல் போகுங்க. என்னையா பண்ணுற? சில பேர் இதில் வந்து ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப வேகமாக போவாங்க, அப்படிலாம் போகாதீங்க. எதுனா சேஃப் இல்லை. நம்ம பைக்கோட இன்ஜின் ஆனில் இருந்தால் தான் பிரேக்கிங் சிஸ்டம்லாம் ஒழுங்காக வேலை செய்யுங்க. இல்லைனா என்ன தான் நம்ம பிரேக் அடித்தாலும் ஸ்கிட் ஆயிருங்க. ஏபிசி இருந்தாலும் சரி, ஏபிசி இல்லாதனாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஸ்கிட் ஆயிருங்க. அதனால் பார்த்து சேஃப்டியாக ஓட்டுங்க. இந்த மாதிரி ஹீல்ஸ்லாம் போனீங்கன்னா ஆஃப் பண்ணி ஓட்டுறேன்னா பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. சரிங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேங்க, ஏன்னா சார்ஜ் அந்த அளவுக்கு இல்லை. இதை வச்சு தான் ஓட்டணும். ஒரு பேட்டரி தாங்க இருக்குது கடைசியில். ஊட்டியே கஜான்னு இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க நம்ம ரூமு, டப்புன்னு போயிடணும். நீ போகலாண்ணே. நீ வாண்ணே பின்னாடி வாண்ணே. அந்த காமெடியில சரியான காமெடிங்க எப்பா. ஆஹா வீலிங் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ரோட்டில் சாகசம் பண்ணால் இந்த மாதிரி தான். நல்ல வேலை விழுகாமல் இருந்தார், அது வரைக்கும் சந்தோஷம். அவ்வளோதான், இதுக்குள்ளே தாங்க நம்ம ரூமு. மறுபடியும் அந்த ப்ரோட்டை தான் போய் கம்மி பண்ணி கேட்கணும், வேறு வழியே இல்லை. பஸ்ஸுக்காரண்ணே இருங்க வந்துடுறேன். என்னங்க இங்கேயும் சரியான மழை போலையே, தண்ணியாக இருக்குங்க, நாஸ்தி தான் போ. அவ்வளோதாங்க, ரூமுக்கு வந்துட்டோம். நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேங்க. நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ரீச் ஆனது என்னமோ ஒரு 7 o'clock ரீச் ஆகிட்டோங்க. கூப்பிட்ற பேட்டரியில் வந்து சார்ஜ் இல்லை, ட்ரைன் ஆகிடுச்சு. ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குன்னு சொன்னீங்க. கடைசியில் வந்து பார்க்கும்போது 4% தான் இருந்துச்சு. அதனால சொல்லிட்டு சார்ஜ் போட்டு நான் அதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டு வந்துட்டேங்க. இப்போ டைம் என்ன இருக்குன்னா 9:30 ஆயிடுச்சுங்க. இவ்வளோ நேரம் சாப்பிட்டேன்னு கேட்டாங்கன்னா அப்படியே கொஞ்சமாக ஒரு வாக் போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டேங்க.
இப்போது இந்த ரூமில் இருக்கும் இல்லைங்க, அதே ரூமில் தான் இருக்கோம். இந்த ரூம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து கேட்டேன் அந்த ப்ரோட்ட வந்து, அவர்கிட்ட வந்து என்னென்னு கேட்டேன்னா, அண்ணா ரூம் இருக்காங்கண்ணா அப்படின்னு கேட்டு வந்து, இப்போ தான் ப்ரோ காலியாச்சு, இப்போ தான் ஒரு அண்ணன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தார் அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு மனசே இல்லை, பக்கத்தில் போயிட்டு அலையணுங்க. அதனால சொல்லிட்டு தான் அங்கேயே நின்றுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ரூம் எடுத்தவங்க வந்து வந்தார் ஒரு அண்ணன். அந்த அண்ணன் வந்துட்டு ஏதோ சொன்னாருங்களா, சரி ரூம் மாற்றிக்கிறீங்களா வந்து வந்து அந்த அண்ணன் கேட்டார். கேட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னு, சரி மாற்றிக்கிறேங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு 200 மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்கள், உங்களுக்கு வேறு ரூம் தரேன்னு சொல்லிட்டாருங்க. நம்ம நேரமாக என்னன்னு தெரில, அதே ரூம் வந்து கிடச்சிருச்சுங்க. அந்த அண்ணனுக்கு ரூம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனசே இல்லைங்க. அதுக்கப்புறம் ஓனர் இருந்தாருங்க, அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க இதாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாங்க அந்த அண்ணன் வந்தார். நம்ம நேரம்னு நினைக்கிறேன், பரவாயில்லைங்க. இல்லைன்னா ரொம்ப நேரம் அலைஞ்சிருக்கணும். ரூமுக்கு வந்து கிடைக்கும், பக்கத்தில் எங்கேயா போய் அலையணுங்க, அதுதான் தொல்லை. நம்ம போன டைம் அலைஞ்சப்போ வந்து இங்கே ரூமுக்கு வரும்போது 8, 9 மணி ஆயிடுச்சுங்க. அதனால சொல்லிட்டு தான் இங்கே கிடைச்சது ரொம்ப பெருசுங்க. நம்ம இந்நேரம் கோத்தகிரியில் வந்து ஸ்டே பண்ண வேண்டியதுங்க. எல்லாம் என்ன சொல்கிறது, இந்த மழைனால தாங்க. நம்ம வந்து டீ ஃபேக்ட்ரியில் இருந்துருப்போம் இல்லைங்க. டீ ஃபேக்ட்ரியில் வந்து ரொம்ப மழை. நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்க உங்கள்கிட்ட வந்து, நம்ம எது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அதே மாதிரி மழை வந்துடுச்சு. இப்போ ஊட்டி விழாவும் வருது இல்லைங்க, அது வந்து இதுவும் வந்து ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேங்க. எப்படின்னு தெரில, நம்ம வீடியோ எடிட் பண்ணும்போது தாங்க தெரியும். ஒரே ட்ரிப்பில் போகிறோமா, அதில் வந்து இப்போ மியூசியம் போயிருப்போம் இல்லைங்க, அதில் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்திருக்கும் வீடியோவை. அதை வந்து ஷார்ட் பண்ணி போட்டால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரே வீடியோவை போட்டோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடுங்க. அதனால் வந்துட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. மோஸ்ட்லி யாருமே நம்ம என்ன படமாக எடுக்கிறோம், அதனால சொல்லிட்டு படம் எடுத்தால் கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாங்க அந்த படத்தையே ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. நம்ம வந்து மினிமம் ஒரு 20 நிமிஷம், மேக்ஸிமம் 30 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிடணுங்க. அதான் என்னோடது. இல்லைனா அதுக்கு மீறி போச்சுனாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. இதுவே பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. 15 நிமிஷம் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்போம். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் இல்லைங்க. யாருக்காக இருந்தாலும் பார்த்ததும் வராது, போக போக வந்துடுங்க, கண்டிப்பாக வந்துடும். இன்னும் 2, 3 பிளேஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேங்க. அது வந்து எங்கேயும் போக முடியாமல் போயிடுச்சு. இந்த மழைனால தான். இது இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வேண்டியது, ஆனால் முடியாமல் போயிடுச்சுங்க. இதனால நம்ம நாளைக்கு வேறு இங்கே வந்து விளாக் பண்ணுங்க. நம்ம இந்நேரம் கோத்தகிரி போயிருப்போங்க. கோத்தகிரியில் உள்ளதெல்லாம் நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது. இந்த மழைனால ஒரு நாள் வீணாக போயிடுச்சு. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, எல்லாமே இருக்கும் தான். பரவாயில்லைங்க, இயற்கையை நம்மளால மாற்றவே முடியாதுங்க. இவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க, மறக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேரை தட்டி விட்ருங்க. நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பிங்க. இனிமேல் வர வீடியோவில் தரமாக இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யார் பைக் எடுத்தாலும் மறக்காமல் ஹெல்மெட் போடுங்க. ரோட்டில் கவனம் இருக்கட்டும், கையில் வேக இருக்கட்டும், தலையில் ஹெல்மெட் இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களே. ஓகே, பாய்.